இணையான ஸ்தலம் இல்லை, சிவகாசிக்கு இணையான உழைப்பும் இல்லை என்று சொன்னால் உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த சிரிக்கும் முகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சிவகாசி ரசிக பெருமக்களுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பிறக்கும் மே வளமே நலமே பணமே குணமே மனமே இக்கணமே சுழ அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது உங்கள் அன்னபாரதி. நடுவர் அவர்களே, நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவர்கள் உழைப்பாளிகளா படிப்பாளிகளா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இவெல்லாரும் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? சொல்லுங்க. உங்களை வாழ்த்தி தான் சார். வந்து உட்காருங்க. ஏன் சார்? இன்னும் ஒரு அரை மாதிரி எழுதிட்டு எனக்கு அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க. உங்களை வாழ்த்தணும்னா பின்னாடி இருந்து ஒரு ப்ளூ ஷர்ட் என்ன இவ்வளோ வெறித்தனமான ஒரு கைத்தல் கொடுக்குறாரு. நல்ல சேர் ஆட்டோவில் 7 மெம்பர்ஸ் ஏற்றிட்டு வந்திருக்கேன். 4-5 பேர் உள்ள செட் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே உழைப்புன்னு பேசக்கூடிய நாங்கள் உங்களை சிறப்பித்து பேசுகிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் என்ன சாதாரண நடுவரா? நம்ம நாட்டோட தேசிய மரம் ஆலமரம். இந்த பட்டிமன்றத்தின் ஆலமரமாய் விற்றிருக்கும் நடுவர் அவர்களே. பதட்டப்படாங்க. வரும் வரும். நம்ம நாட்டோட தேசிய பழம் மாம்பழம். மாண்புமிக்க கருத்துக்களை இந்த மன்றத்தில் தெரிவிக்கும் நடுவர் அவர்களே. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த நம்ம நாட்டோட தேசிய நதி கங்கை. கங்கை நதியாய் காமெடி ஊற்றுக்களை தெளித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே. அம்மா கைதட்டினா தட்டுங்க. இந்த சந்தேகப்படுந்தா கங்கை நதி ஊத்தா. நம்ம நாட்டோட தேசிய போதுமா? அங்க பூரா ஏற்கனவே கிளாப் அள்ளுது. நாடுங்கிறதுனால அந்த நாடோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. எத்தனை நாடு இல்ல, உண்மையிலே அன்பு தம்பி லோகேஷ்க்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டல் வளம் தலைமுறைக்கு கொடுக்கலாம். ஆனா ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு நடுவர் அவர்களை பார்த்து. ஏன்னா ஆணி மாசம் பிறந்ததுனால இதுக்கு தான் நடுவர் வேணுங்கிறது. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் பேமெண்ட் வாங்குறாரு, ஆடி கார் வச்சிருக்காரு. அப்புறம் இந்த இது சொல்லாட்டி என்ன அர்த்தம்? ஏம்மா அவனை சொன்னக்கு என்னையம்மா கண்ணு வைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, உங்களை பத்தி சொன்னாப்ல. நடுவர் அவர்கள் வீட்டை போய் பார்த்தீர்களா? அடுக்கடுக்காக புத்தகங்களை வைத்துள்ளார். அவர் நிச்சயமாக உழைப்பாளி அல்ல, படிப்பாளி தான். ஆனா இதே நடுவர் எத்தனையோ இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, இந்த மேடை என்னை கைவிட்டா இதே போல் விவசாயம் பண்ணி நான் பொழைச்சிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களை சாட்சியா வச்சு சொல்றேன். கரெக்ட், நான் மட்டும் கைத்தடல கொடுங்க. நம்ம நாட்டுல டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளிகளை விட, நல்லா கேட்டுக்கோப்பா, டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளியை விட யாருக்கிட்டையும் கை கட்டாம வேலை செய்யும் உழைப்பாளிகள் தாங்க என்னைக்குமே பெஸ்ட். இந்த படிப்பு படிப்பு படிப்புன்னு பேசுறமே, இந்த படிக்கிற யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் ஜென்சி தலைமுறையெல்லாம் நாங்க ஊடையில் இருக்கிறீங்க, நான் பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை ஹோம்ஒர்க் கொடுத்தா அவன் வெள்ளிக்கிழமை எழுதுவான்னு நினைக்கிறீங்களா? சனிக்கிழமை எழுதிக்கலாம்டா. சனிக்கிழமை எழுதுவான்னு பார்க்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை எழுதிக்கலாம்டா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுதுவான்னு பார்க்குறீங்களா? திங்கக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எழுதிடலாம்டா. திங்கக்கிழமை காலையில் எழுதுவான்னு பார்க்குறீங்களா? அங்கே ஒக்கா மக்கா நடக்கவே நடக்காது. நேராக கிளாஸுக்கு போய் எவன் எழுதலான்னு சேர்த்து செட்டு சேஃபுண்டா. இதுதான் எங்க வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட, வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தாங்க நாட்டில் இன்னைக்கு ஜெயிக்கிறான். அம்மா என்ன சார்? அந்த குழந்தை அதான் போகல, அவங்க எந்திரிச்சு போற ஐடியா பண்ணி முதல்ல நீ போப்பா, உன்னை நான் வேற எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி சார். உண்மையிலேயே இன்னைக்கு பெரிய அந்த கால தலைமுறையும் இந்த இருக்கிறாங்க, இந்த கால தலைமுறையும் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், அப்படிதானே சார்? லைன்ஸ் கிளப்ல உள்ளவங்க சொல்லுங்க சார். யூத் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா பேர குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை நல்லாவே படிக்க வைக்க முடிய நிலைமையில இருக்கிறோமே. நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? ஜப்பான் நாட்டில் நாய்க்குட்டி நாய்கள் விவசாயம் பண்ணுது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு நாயும் விவசாயம் பண்ண மாட்டேன். சீமானன் அடிக்கடி பேசும்போது சொல்வார், பாரு நம்ம 4G 2G எத்தனை G இருந்தாலும் நீ ஐடி கஞ்சிக்கு எங்கிட்ட தானே வரணும். உங்கள்கிட்டையும் சாஃப்ட்வேர் இருக்குது, எங்கிட்டையும் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க. நாங்கள் செடி கொடியில் சாஃப்ட்வேர், எங்கிட்டையும் ஹார்ட்வேர் இருக்குது. ஆலமரம் அரசு மரத்தில் ஹார்ட்வேர். இவ்வளோ மண்டியாட்டி என்னப்பா பிரச்சனை? அங்கே ஒன்றும் கிளா போடலையா? முதல் பேச்சாளர் அருண் ஆரம்பிச்சு வச்சாரு. இது வந்து அப்பா அது பொண்ணு ஆரம்பிச்சு வச்சாரு.
இன்னைக்கு மேடையில் அன்னபாரதி நான் பேசுறேன்னா ஒரு விவசாயியின் மகள் தான் இந்த அன்னபாரதி அப்படிங்கிறத மேடையில் ரொம்ப பெருமையாக நான் சொல்றேன். ஆனா நீ சொல்றல்லப்பா அதுதான் கெத்து, அதுதான் ஒரு அப்பாவுக்கு பெருமை. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் அன்னபாரதி நான் சொல்றேன், தயவு செய்து இந்த உழைப்பால நிறைய படிங்க. ஆனா என்றைக்குமே இந்த படிச்ச திமிர படிக்காத உங்க அம்மா அப்பாட்ட காமிச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த படிக்காத இந்த அம்மா அப்பா தான் உங்களை படிக்க வச்சாங்கிறத ஒருபோதும் நீங்க மறந்துடாதீங்க. என்னங்க படிப்பு, உழைப்பின்றி வரும் ஊதியம் திருட்டுக்கு சமம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். உழைக்காமல் உண்ணுதல் பாவம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுச்சு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் பைபிள்ல வேதாகமத்துல சொல்லுச்சு. எங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுச்சு. இப்படி உழைப்புக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லுச்சு. இது தெரியாம அந்த 3 பக்கிக எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. தயவு செய்து இந்த உழைக்கும் வர்க்கம் எங்க அணி இருக்குல்ல, எங்களை கூட நம்புங்க. இந்த படிக்கிற அணியை தயவு செய்து நம்பாதீங்க. நிறைய படிச்சவங்ககிட்ட நிறைய குடிச்சவங்ககிட்ட பேசவே கூடாது. ஏன் தெரியுமா? ஒருத்த பேசியே கொள்ளுவான், ஒருத்த பேசாமலே கொள்ளுவான். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமாங்க சார்? புத்தகம் அமைதியா இருக்கும் ஆனா படிச்சவன் ஆட்டம் போடுவான். பாட்டில் அமைதியா இருக்கும் ஆனா குடிச்சவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும், பணத்தை வச்சிருக்கவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியா இருக்கும், பிணத்தை தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுவான். அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. பிணத்தை இவங்க ஆட்டம் போடுற பாட்டு பின்னாடி ஒரு கை சொரிஞ்சிருக்கு, இறக்கி வைங்கடா, நானே கூட போய்க்கிறேன்டா. செத்து நீ நிம்மதியா இருக்க வரீங்களாடா சார்? இந்த உலகத்துல நல்லவன் நல்லா இருக்கானா கெட்டவன் நல்லா இருக்கானா சார்? நல்லவன் நல்லா இருக்கானா கெட்டவன் நல்லா இருக்கானா? இந்த நல்லவனுக்கு கெட்டவனுக்கு என்ன வித்தியாசம்? நல்லவனும் நல்லா இல்லை, கெட்டவனும் நல்லா இல்லை. இந்த நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் நல்லா இருக்கேன் சார். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த நல்லவன் உலகத்துல எங்க தன்னாலும் கிடைக்க மாட்டான் சார். ஏன்? ஏன்னா இங்க நான் இருக்கேன்ல. மா இன்ன வரைக்கும் பேசுனா ஒரு மரியாதையோட போய்கிட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு உலகத்துல இந்த குழந்தைகளை டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி, வக்கீலுக்கு படி அப்படின்னு சொல்றமே தவிர மனிதர்களை படி அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம எல்லாம் மறந்து போயிடுறோமே. இன்னைக்கெல்லாம் உண்மையிலே சார், படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சமூகம், உழைத்தால் தான் சோறுன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. இந்த படிச்சவன் பூராமே நல்லா பாருங்களேன் சார், இயந்திரத்தன்மையாவே மாறிடுவான். படிச்சவங்க கிட்ட ஒரு ரொமான்ஸே இருக்காதுங்க. ஆனா உழைப்பாளிகள் பாருங்க என்றைக்கும் வெகுளித்தன்மையாக இருப்பாங்க. என் வீட்டுக்காரெல்லாம் செம உழைப்பாளி சார். அப்படியா? பயங்கரமான உழைப்பாளி. இந்த பிள்ளை அயன் பண்ணி வைக்கும் பூரா உழைச்சு போட்டுருவார். இல்ல பயங்கரமான உழைப்பாளி. ஆனா அவ்வளவு தூரம் ஒரு யதார்த்தமான ஒரு அழகான ஒரு மனிதர் சார். என்னத்தை தாமா எங்களை குழப்பி எடுக்கிறவன் பத்தேன் உழைப்பாளினா அப்புறம் யதார்த்தமான அழகான அந்த ரொமான்டிக் பர்சன் நான் சொல்ல வரேன். ஏன் தெரியுமா சார்? தேர்தல் இப்போ நடந்துச்சுலாங்க சார். இந்த பாருங்க ஓட்டு போட்டு வந்து தேர்தல் நாள் அன்னைக்கு ஓட்டு போட்டு வீட்டில் வந்து இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து ஒரு கவிதை சொன்னார் சார். என்ன தெரியுமா? விரலில் மை வைத்தால் 5 வருட ஆட்சிதான், விரலில் மை வைத்தால் 5 வருட ஆட்சிதான். ஆனால் பாரதி உன் விழியில் மை வைத்து என்னை ஆயுள் முழுக்க ஆட்சி செய்து விட்டாளே. அதெல்லாம் ஜோக் அடிக்கிறதுமா, நீ அதையும் நம்பிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒருத்தன் சொன்னா, நீ வெயிலில் நடந்து சென்றால் உனக்காக 2 குடை கொண்டு வருவேன். ஏன்? இருமா, நான் வில்லுப்பாட்டம் நடத்திக்கிட்டு வந்தார். ஆக ஏன் வந்தார், அவர் என்னக்காக வந்தார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன பட்டிமன்றமா வில்லுப்பாட்டம் நடக்குதா? நானே குத்து மதிப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்தார்? அங்க கீழே 2 நம்ம எதுக்கு வந்த முடியாது தெரியாம போச்சு. நீ வெயிலில் நடந்து சென்றால் உனக்கு 2 குடை கொண்டு வருவேன். ஒன்று உனக்கு, மற்றொன்று உன் நிழலுக்கு. இவ்வளவு திகைப்பு தேவையில்லை சார். வெளிநாட்டுக்காரர் ஒருத்தன் நம்ம ஆளும் பேசுறான். வெளிநாட்டுக்காரர் உன்ட்ட சொல்றது இது இங்கிலீஷ்ல புரியுமா உனக்கு? Yeah, absolutely, definitely. I will graduate MSc MPhil. தம்பி நீ ஆரம்பிச்சு வச்சது. வெளிநாட்டுக்காரர் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம்டா. அந்த மிஷின் முன்னாடி யாராவது போய் சொன்னீங்கன்னா சசக்குன்னு வந்து பிடிச்சிரும். என்ன சார்? பரவாயில்ல, நீயே உன் ஜோக்குக்கு சிரிச்சிட்டமா. ஏன்னா எங்க மேல நம்பிக்கை இல்லை உனக்கு. போய் சொன்னா பிடிச்சிரும், ஈஸியா கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறான் வெளிநாட்டுக்காரன். நம்மால் ஈஸியா சொன்னா அந்த மிஷினோட தாண்டா நாங்களாம் வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கோம். சார் உண்மையிலேயே படிப்பு படிப்பு படிப்புன்னு நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, கண்ணதாசன் சொன்னீங்க. ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொன்னார் தெரியுமா? எழுத படிக்க தெரியாதவன் உழுது உழைச்சு சோறு போடுறான், எல்லாமே படித்தவன் ஏதேதோ பேசி இந்த நாட்டையே கூறு போடுறான்ட்டு பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னார்.
படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னாலுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சி. படிச்சாலும் வேலை விட்டு கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சி. தப்பு தண்டை பண்ணாம தண்ட சோறு தின்னாம லோகேஷ் என்ன போல போராடு, இன்பம் வரும் பின்னாலு. நல்லா தான் கையும் காலும் வச்சானே, என்னாட்டம் பாடு படு மச்சானே. இப்பவும் சொல்லுறேன் அப்பவும் சொல்லுறேன், எப்பவும் நான் ஒரு உத்தம புத்த. ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை. அடுத்தவன கெடுத்ததில்ல வயிற்றுல தான் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல வயிற்றுல தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிறோம் நாங்க உண்மையாக ஊருக்குள்ள. நல்ல லேடிஸ் வாய்ஸில் அழகாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு உழப்பு நம்பி பொழைச்சிருக்கிறோம் மிரண்டர். நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னாங்க. அவங்க சொன்னாப்புல நாங்கள் 10 லட்சம் பேரை காட்டுவோம். கௌரி நாயக்னு ஒரு ஏழை பெண்மணி கர்நாடகாவில், நீங்கள் நிறைய செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. வறண்டு கிடக்கிற ஒரு பூமி, சுற்றி பற்றி அவ்வளோ ஒரு செடி கொடிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் காஞ்சி கிடக்கும் பொழுது கௌரி நாயக்ங்கிற ஒரு தனி பெண்மணி என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 60 அடி கிணறுகளை தோண்டுனாங்க. முதல்ல கடப்பாறை மம்முட்டிலாம் போய் தோண்ட ஆரம்பிக்கும் போது ஊர்க்காரங்கெல்லாம் சிரிச்சாங்களாம், கிண்டல் பண்ணாங்களாம். இந்த பூமியில் எங்கே போய் தனியாளாக போய் கிணறு தோண்ட போறியா, தண்ணி இறைக்க போறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அந்த கௌரி நாயக் உழைப்பை மட்டுமே நம்பி தனி ஆளாக யாருடைய உதவியும் இல்லாம, இன்னும் சொல்லப்போனா அந்த பெண்மணியோட வயது என்ன தெரியுமா? 53 வயது ஆன பெண்மணி தனி ஆளாக கிணற்றில் தோன்றி இன்றைக்கு அந்த 2 கிணறுகளும் தண்ணீர் ஊற்றாய் பெருக்கெடுக்கிறது. சுத்தி உள்ள அத்தனை ஊருக்கும் அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னா, இதுதான் உழைப்பு, இதுதான் மன வலிமை, இதுதான் மன உறுதி. இன்றைக்கு அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அந்த கௌரி நாயக்ங்கிற பெண்மணிக்கு லேடி பகிரதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் உழைப்பு நடுவர்களே. இந்த உழைப்பா இல்லாம விஷயத்தை நீங்க இருக்கவே முடியாது என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கு இளம் விஞ்ஞானிகளை விட இளம் விவசாயிகள் தான் தேவை என்பதை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் இந்த இடத்துல யார் ஹீரோ, சிவகாசியில் யார் ஹீரோ, நான் உங்ககிட்ட கேட்குறேன். யார் ஹீரோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் கேட்குறேன், யார் ஹீரோ? பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், கீழே விழுந்தா தாங்கி பிடிக்க சொந்தங்களும் நட்புகளும் உறவுகளும் இல்லாமல் தனியாளா உழைத்து போராடி இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க தோல்ல நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்க தான் இந்த இடத்துல ஹீரோ அப்படின்ட்டு சொன்னா, என்றென்றைக்குமே உழைக்கும் வர்க்கம் தான் ஹீரோ. நல்லதொரு தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விரைவில் நன்றி. வணக்கம் ரசிக பெருமக்களே.